பிரம்மாண்டமான கோட்டையின் பிரம்மாண்டமான திருவிழாவான இந்த செஞ்சிக்கோட்டை ஸ்ரீ கமலக்கன்னியம்மன் ஆலய 10 நாள் ரத உற்சவ திருவிழாவில் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையா நடைபெற்றதுங்க. இதுல அங்கங்க தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடம் 2 இடம் இல்லங்க, வீதி எங்கும் அன்னதானம் வழங்கிட்டே இருந்தாங்க தான் சொல்லணுமே. இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக கூழ்வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு கமலக்கன்னியம்மனோட பூங்கரங்கும் கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்படுங்க. அன்னைக்குதான் கமலக்கன்னியம்மனோட உருவமான திருசூலமே ஊருக்குள்ள வருமே. வர பார்த்த எருமைக்கடா பலியிடுதல், ஆட்டுக்கடா பலியிடுதல், கோட்டையின் அரண்மனைக்கு மரியாதை செலுத்துதல் என எல்லாமே நடைபெறும். கமலக்கன்னியம்மன் கோட்டையிலிருந்து ஊருக்குள்ள வரப்பாத்தே கருமேகங்கள் ஊரை சூழ்ந்தது தான் சொல்லணுமே. கரெக்டா சாமி கூடுற நேரத்துல தூதுவன் வருவான் மாறி பொழியும் அப்படின்ற மாதிரி மந்தவெல்ல சாமி கூட பார்த்து கோவிந்தா கோவிந்தா என கரகோஷம் எழுப்ப பலத்த மழை பெஞ்சது தான் சொல்லணுமே சாமி கூட பார்த்து. அப்புறம் பம்ப மேல முழங்க சிவவாத்திய மதுரை திருரதத்தில் கமலக்கன்னியம்மனும் மகாமாரியம்மனும் எழுந்தரல பக்தர்களும் பொதுமக்களும் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தாங்க. திருத்தேர் வலம் வந்து கொண்டு இருக்கும் போதே அங்கங்க விட்டு விட்டு பலத்த மழை பெய்து கொண்டு இருந்ததுதான் சொல்லணுமே. அந்த மழையிலுமே நம்ம செஞ்சி பசங்க தாறுமாறா டான்ஸ் ஆடி அளப்பிரைய கிளப்பிட்டாங்க தான் சொல்லணுமே.